ஒரு தந்தை தன் மகளின் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளில் அவளின் அழகையே இறைவனுக்காக அர்ப்பணித்தான். இது ஒரு கதையில்லை, இது பக்தியின் உச்சம். சோழ நாட்டில் சிவபக்தியில் முழுமையாக வாழ்ந்தவர் மானக்கஞ்சாரர். அவர் ஒரு வீரர், ஆனால் அதைவிட முக்கியமானது, அவர் ஒரு அடிமை, சிவனின் அடிமை. அவரது வீடு பக்தி நிறைந்த ஆலயம் போல இருந்தது. அவருக்கு ஒரு மகள், அழகில் தேவதை, பண்பில் தெய்வம். மகளின் திருமண நாள் நெருங்கியது. மகள் மகிழ்ச்சி, குடும்பம் சந்தோஷம். அந்த நாளில் அவளின் நீண்ட கூந்தல் அவளின் பெருமை. அந்த நேரத்தில் ஒரு சிவபக்தர் யாசகர் போல வீட்டுக்கு வந்தார். அவர் கேட்டது உணவு இல்லை, உன் மகளின் முடியை கொடு. அந்த வீட்டில் அமைதி, அனைவரும் அதிர்ச்சி. ஒரு நொடிக்கு தந்தையின் மனம் கலங்கியது. இது என் மகளின் வாழ்க்கை. ஆனால் அடுத்த நொடி, இது சிவனின் கோரிக்கை. மானக்கஞ்சாரர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனது மகளின் முடியை வெட்டி அந்த பக்தருக்கு கொடுத்தார். அந்த யாசகர் சிரித்தார். அவர் சாதாரண மனிதர் இல்லை, சிவபெருமான் தானே. அவர் திருவுருவம் எடுத்தார். உன் பக்தி உலகத்திற்கு எடுத்துக்காட்டு. மகளின் முடி மீண்டும் தோன்றியது. முடிவில் அந்த நாள் ஒரு தந்தை மகளின் அழகை இழக்கவில்லை, பக்தியின் உச்சத்தை அடைந்தார். இறுதியில் சிவபக்தி என்றால் அன்பு மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு. ஓம் நம சிவாய.